ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மலையாளத்தில் பிரேம் நசீர் ஒரு நடிகர் இருந்தார். 1954 89 வரைக்கும் அவருடைய காலகட்டம். கிட்டத்தட்ட 510 படம் நடிச்சிருக்காரு ஹீரோவா. ஒரே ஹீரோயின் மட்டும் 101 படத்தில் நடிச்சிருக்காங்க. செம்மின் ஷீலாவும் பிரேம் நசீரும் 2 ஜோடியும் 101 படத்தில் நடிச்சிருக்காங்க. 2 பேரும். இது வந்து கின்னஸ் ரெக்கார்டு. ஒரே வருஷத்துல 30 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு மாசத்துக்கு 2 படம். ஒரு மாசத்துக்கு 510 படத்துல நடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட பிரேம் நசீர் வந்து என்ன பண்றாருன்னா, கேரளா சூப்பர் ஸ்டார். அவர் ஒரிஜினல் பேர் வந்து அப்துல் காதர். அவர் ஒரு சங்கனாச்சேரியில வந்து ஒரு காலேஜில் படிக்கிறாரு. படிக்கிறப்ப காலேஜ் டிராமாஸ் போடுறாரு. அதில் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றாரு. தமிழ்லேயும் சில படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய மாஸ் ஹீரோன்னு வச்சுக்கலாம். அவர் கொண்டாடுறாங்க. அவருடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அவர் வந்து 510 படம் நடிக்கிறார். 510 படத்தில் நடிச்சுட்டு ஒரே ஹீரோயின் கூட 101 படத்தில் நடிக்கிறாரு. அவருக்கு நிறைய சாதனைகள் இருக்கு. ஏன் இந்த பிரேம் நசீரை சொல்றோம் அப்படின்னா, பிரேம் நசீரை கொண்டாடிய கேரளா மக்கள், உச்சத்தில் தூக்கி வச்ச கேரளா மக்கள், பிரேம் நசீர் அங்க இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி தேர்தலில் நிற்கிறார். தோத்து போயிட்டாரு. மக்கள் அவர் அரசியல் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. உங்களை நாங்கள் ரசிக்கிறோம், நீங்க டான்ஸ் ஆடுறீங்க, பாடுறீங்க, அதோட நிப்பாட்டிக்கிறோம், அரசியல் பண்றதெல்லாம் வச்சுக்கூடாது, தூக்கி போட்டாங்க. அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், ஆந்திராவில் என்டிஆர். ஒரே சவுத் இந்தியன் ஏரியாவில் எப்படி பாகுபாடு பாருங்க, அரசியல் பாகுபாடு. அந்த பிரேம் நசீரை தூக்கி குப்பையில போட்டாங்க மக்கள். நீ நடிகரா மட்டும் இரு, எங்களுக்கு அது போதும், நீ கருத்தெல்லாம் எங்களுக்கு சொல்லாதுன்னா. இங்க எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டார், என்டிஆர் முதலமைச்சர் ஆயிட்டார். எம்ஜிஆரை பார்த்து என்டிஆர் முதலமைச்சர் ஆயிட்டார். அங்க ராமர் வேஷம் போட்டோடனே அவர் ராமரே இவர் தான் அவங்க நம்பிட்டான். இங்கே வந்து கொடைவலனா படத்துல நடிச்சோன்னே இவர் தான் கொடைவலன் இவர் நம்பிட்டான். அங்க என்ன 510 படத்துல என்னென்ன வேஷம் போட்டிருப்பாரு, எதையுமே அவன் நம்பல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உண்மையிலே. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து டைரக்டா சிஎம் ஆசைப்பட்டு இருக்காங்கல்ல பல பேரு. அதுக்கு இந்த சம்பவம் எல்லாம் உதாரணமா இருக்கு. அப்ப சினிமாவா பார்க்கணும், பிசினஸா பார்க்கணும். அதுக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ள படம் பண்ணணும். ஒரு நடிகர் அவர் பிசினஸ் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு போயிடுச்சு. தாண்டி பாட இப்ப சமீபத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கைக்குரிய இயக்குநர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன பட்ஜெட். சமீபத்தில் சிறைன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க. ஒரு சின்ன பட்ஜெட் 5 கோடி ரூபா 6 கோடி ரூபாய்க்குள்ள படம் எடுத்திருக்காங்க. ஒரு புதுமுக நடிகரை வைத்து ஒரு நல்ல கதையை சொல்லி அந்த படம் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. 2வது வாரத்தில் 15 கோடி ரூபா கலெக்ஷன் மட்டும் ஆயிருக்கு. ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய விஷயம். அப்போ கதை தான் இங்கே ஓடுது. பெரிய நடிகர் கிடையாது அந்த படத்தில், பெரிய பிரம்மாண்டம் கிடையாது, செட்டு கிடையாது, மலைக்கு பெயிண்ட் அடிக்கல, ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிக்கல, வெளிநாடு லொக்கேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த படம் பார்க்குறப்ப அந்த படத்துடைய ஆர்டர்கிட்ட கேட்டேன், எதுங்க ஒரிஜினல், எது வந்து செட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு. அந்த ஜெயில் போர்ஷன்லாம் வந்து வெளியே ஒரிஜினலாக எடுத்திருக்காங்க. வேலூர் ஜெயிலுடைய வெளியே எக்ஸ்டீரியர் போர்ஷன் ஒரிஜினலாக எடுத்திருக்காங்க. உள்ள இன்டீரியர் வந்து செட்டு போட்டிருக்காங்க. ஓகே, செட்டுலாம் சின்ன செட்டு. இந்த கோர்ட் வெளியில ஒரிஜினல் எடுத்திருக்காங்க, உள்ள வந்து செட்டு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. வேலூர்ல காமிக்கிற மாதிரியான காட்சி இருக்கு. ஆனால் இங்கே தான் எங்க சென்னையில பெரம்பூர் பக்கத்துல ஒரு ஏரியாவில் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்திருக்காங்க. இதெல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுது, கொண்டாடப்படுது. கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய்க்கு மேல இந்த படம் 2வது வாரத்தை கலெக்ஷனை கொடுத்துருக்கு. தியேட்டரிக்கல் கலெக்ஷன், பெரிய பிசினஸ். ஏன் சொல்லணும்னா, நல்ல கதைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் தயாராக இருக்காங்க. இப்போ நடிகர்களும் இயக்குனர் தான் இங்கே பிரச்சனையா இருக்கு. ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் ரொம்ப அழகாக தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, மலையாள இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணி 3த்துல இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச ஸ்டார் சினிமாவில் எப்படி பார்த்தாங்க, அரசியல் எப்படி பார்த்தாங்கன்ற விளக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்க. கேரளா மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஒரு திரையில பார்க்குற பிரபலத்தை திரை பிரபலமாக தான் பார்ப்பாங்க, அவங்க வந்து அரசியல் பிரபலமாக பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டீங்க. ஆனால் இப்போ விஜயோட அரசியல் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் விஜய் அரசியல் நம்ம எப்படி பார்க்கணும்னு தெரியுது. கேரளாவில் என்னன்னா, கேரளாவில் கூடிய காங்கிரஸ் வந்து விஜய் வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக பார்க்குறாங்க. காரணம் என்னன்னா, கேரளாவில் விஜய்க்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து அந்த டைமென்ஷன்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை உடச்சிட்டு விஜய் அந்த லைன்ஸ்க்கு வருவார், காங்கிரஸ்க்கு வருவார். கேட்டால் கேரளா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது அது இன்னைக்கு அது மாறிடுச்சா, தலைகளாக மாறிடுச்சா? ஏன் கேரளா காங்கிரஸ் வந்து விஜய் பாசிட்டிவ் சைனாக பார்க்குறாங்க? இல்லை, கேரளா மட்டும் இல்லை, அவங்க 3 ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் விஜயோட கூட்டணி வச்சிங்கன்னா பாண்டிச்சேரியில் புஷ்யானந்தை வச்சு ஆட்சி அமைச்சிடலாம். ஓகே, கேரளாவில் காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி வச்சிடலாம், தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடலாம். நீங்கள் விஜயோட கூட்டணி வச்சா 3 ஆஃபர் அப்படிங்கிறாங்க. 3மே வந்து தப்பான கணக்கு தான். கேரளாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் மக்கள் தெளிவாக இருக்காங்க. உடனே ஒரு காரணம் சொல்லுவாங்க, சுரேஷ் கோபியை பார்த்தீங்களா, சுரேஷ் கோபி வந்து பிஜேபியில் போய் சேர்ந்து நீங்கள் மத்திய அமைச்சராக இருக்காரு. சுரேஷ் கோபி பிஜேபியில் பல வருஷம் டிராவல் பண்ணுறாரு. அவர் சினிமா பிரபலங்கிறதுக்காக அவர் ஓட்டு போடல, அவர் கட்சியில் இருந்ததுனால ஓட்டு போட்டிருக்காங்க. இதை காட்டி ஒன்று, கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாகரனுடைய பையன் இருந்தார், கணேஷ்குமார்னு அவர் நடிகராக இருந்தார். நடிகராக இருந்துட்டு
அவர் வந்து பெருசா இது பண்ண முடியாம திருப்பி அரசியல் கொண்டாரு. அவங்க அப்பாவுடைய அரசியல் கொண்டாரு. அரசியல்ல அவர் ஒரு எம்எல்ஏ வந்தார். ஒரு உச்சபட்ச சினிமா கவர்ச்சியை மட்டுமே நம்பி ஒருத்தர் அரசியல் கலந்துக்கு வரல. இவர் பாஜகவில் ரொம்ப நாளா இருந்திருக்காரு, டிராவல் பண்ண. அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு. சுரேஷ் கோபியினுடைய காலம் முடிஞ்சு, சினிமா காலம் முடிஞ்சு நேரம் அரசியலுக்கு போறாரு. அரசியலுக்கு போய் ரொம்ப நாள் டிராவல் பண்ண பிறகு அரசியல்வாதியாரு. முதல் நாள் மேக்கப் கழிச்சுட்டு அவர் அடுத்த நாள் வந்து எம்பி எல்லாம் ஆகல. டிராவல் பண்ணிட்டு தான் வர்றாரு. அப்ப இன்னமும் வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நடிகர்களை ஒரு பொழுதுபோக்கு பண்ணக்கூடிய நபர்களாக தான், ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக தான் பாக்குறாங்களே ஒழிய விஜய் சொல்லிட்டு கேரளாவில் ஓட்டு போட்டுருவாங்கிறதெல்லாம் வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம். அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ண தேவையில்லை. கேரளா அரசியல் களம்ங்கிறது வேற. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அந்த 18 இருந்து 20 வயசுக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமா மோகத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள சுற்றி சினிமா தான் இருக்கும். ரீல்ஸில் இருக்கும் சினிமா, இல்லாட்டி மொபைலில் இருக்கும் சினிமா, தியேட்டரில் இருக்கும் சினிமா, அதை பற்றி இருப்பாங்க. அவர்கள் தான் வந்து இதை நோக்கி போகிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்கு மேலே இருக்கவங்கள ஒரு யோசிக்கிறான், விஜய்க்கு என்னப்பா அரசியல் அனுபவம் இருக்கு, தமிழ்நாடு ஒரு பக்குவப்பட்ட விஷயமா இருக்கு, பல விஷயங்களை முன்னேறிய மாநிலமா இருக்கு, விஜய் கையில் அரசியல் அதிகாரம் வந்ததுன்னா என்ன செய்வார், ஆட்சி அதிகாரம் வந்து என்ன செய்வார், இவரால் சமாளிக்க முடியுமா, சிறு சிறு பிரச்சனைகள் கூட சமாளிக்க முடியல, இவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அந்த இளம் புது ஓட்டர்ஸ் இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் டைம், அவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. அப்போ இதை வந்து லேட்டரா புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக இது கொஞ்சம் லேட்டரா புரியறதுக்கான காலம் இருக்கு. ஜனநாயகன் படம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த படத்துக்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுல சில சிக்கல் ஏற்படலாம், படம் இதனால வந்து வெளிவராது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏன் என்ன இல்லை? சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய 9ஆம் தேதி ஜனநாயகன், அப்புறம் 10ஆம் தேதி பராசக்தி, 2 படம் ரிலீஸ் ஆகுது. 2 படத்துக்கு உண்டான சென்சாருக்கு அப்ளை பண்ணாங்க. ஜனநாயகனுக்கு அப்ளை பண்ண சென்சாரில் கிட்டத்தட்ட ஒரு 60-64 இடங்கள்ல கட்டு கொடுத்துருக்காங்க. படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம், பக்காவான ஆக்ஷன் படம். பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தை தான் இவங்க தமிழில் ரைட்ஸ் வாங்கி இவங்க உள்ள சில வேலைகள்லாம் பண்ணி அந்த படத்தை பண்றாங்க. கம்ப்ளீட்டா ரீமேக் மூவி தானே. ரீமேக் மூவில இவங்க சில போஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஒரிஜினல் படம் பகவந்த் கேசரியில் பாலையா நடிச்ச படம். அந்த படத்துல என்னன்னா, அவர் ஒரு ட்ரைப் ஒரு சப் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அவர் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஜெயிலுக்கு போறாரு. அங்க ஒரு உள்ள ஜெயிலில் ஒரு கைதி இருப்பாரு. அவருடைய ஆசை, என்னுடைய கடைசி ஆசை, அவர் தூக்கு தண்டனை கைதி. அவருடைய கடைசி ஆசை வந்து எனக்கு வந்து என் பொண்ணு வழியில இருக்காது, எப்படியாவது அவர் வந்து ட்ரெயின் பண்ணி மிலிட்ரிக்கு அனுப்பணுங்கிறாரு. இவர் வெளியில வந்தோடனே அந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணி மிலிட்ரிக்கு அனுப்புறாரு. இதுதான் அந்த படத்தினுடைய கதை. அதோட சேர்த்து இவர் எப்படி அரசியலுக்கு வராரு, எப்படி மக்கள் இவர் தேர்ந்தெடுக்கிறாங்க, எப்படி ஜனநாயகன் ஆகிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த இப்போ போர்ஷன் எல்லாம் சேர்த்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படம் ஒரு அரசியல் பேசுற படமா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு ஆக்ஷன் படமா இருக்கு. ஏகப்பட்ட சண்டை காட்சிகள், ரத்தம் தெரிக்கக்கூடிய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது சென்சார்ல கிட்டத்தட்ட 60-64 இடங்கள்ல கட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இவங்க வந்து சில இடங்களில் மியூட் போட வேண்டிய இடத்துல மியூட் போடணும், சில காட்சிகளை எடுக்க வேண்டிய இடத்துல ட்ரிம் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணும், அதெல்லாம் பண்ணி திருப்பி அப்ளை பண்ணியிருக்காங்க போல. இந்த கண்டினியூ லீவ் அப்படிங்கிறதுனால இருக்கு. பட் சென்சார்ல பெருசா பிரச்சனை வராது, டிலே ஆகுது, கொடுத்துருவாங்க. அந்த படத்தில் வந்து அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் அது எப்படி பேசப்படுதுன்னா வந்து அரசியல் ரீதியாக பாஜக அடிக்கிற மாதிரி சில வசனங்கள் எதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் சென்சார் போர்டு வந்து அதில் வந்து அந்த அளவுக்கு கட் பண்ணல. அப்படி கிடையாது. இப்போ சென்சார் போர்டில் நீங்கள் வந்து இங்கே இதுனா கூட ரிவைசிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. இவங்க ரிவைசிங் கமிட்டி அளவுக்குலாம் போகல. பராசக்தி வந்து ரிவைசிங் கமிட்டி போயிருக்கு. பராசக்தியில் பல காட்சிகள் தூக்க சொல்லிட்டாங்க. ஓகே, 50 இடத்துக்கு மேலே கட்டு பார்த்தா ரெண்டுமே ஆயிரத்தில் அரசியல் படம் தானே. ரெண்டுமே தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தின கதை. அந்த படம் வந்து அவருடைய அரசியலை பேசுற கதை. ரெண்டுமே அரசியல் படம் தான். பட் அது யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கு இல்லையா. 2 படத்துக்கும் சென்சார்ல கை வச்சிருக்காங்க. இவங்களும் கட்டு கொடுத்துருக்காங்க, அவங்க கட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க கட்டு கொடுத்த கட்டை வந்து இவங்க மியூட் பண்ணி அதை வந்து பீப் போட்டுட்டு திருப்பி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க சென்சாருக்கு. ஆனால் அவங்க வந்து கட் பண்ண மாட்டோம்னா அவங்க ரிவைசிங் போயிருக்காங்க. பராசக்தி கட் பண்ணா நிறைய சீன்ஸ் போயிடும் அப்படிங்கிறத ரிவைசிங் போயிருக்காங்க. 2 படமே சில சிக்கல் இருக்கு, பட் கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து இதுக்காகலாம் படம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. அந்த இடத்துல பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ ஜனநாயகனுக்கு பிறகு விஜயுடைய அரசியல் என்ன, அந்த படத்தின் மூலமாக அவர் தமிழ்நாட்டில் இப்போ என்ன அரசியல் செய்ய வர்றாரு? நான் வந்து ஜனவரிக்கு ரொம்ப எதிர்பார்த்தாங்க, அங்கேருந்து அவர் அரசியல் ஆரம்பிப்பார் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டுச்சு. என்ன இல்லை, அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரான வசனங்கள் இருக்கும். ஆளுங்கட்சிகள், ஊழல் கட்சி, வாரிசு அரசியல், அவங்க வந்து இந்த மாதிரி சுரண்டுறாங்க, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க, இதையெல்லாம் நம்ம மாற்றணும், நம்மளுடைய அரசியல், நம்ம ஒரு புதிய அரசியலை கையில் எடுப்போம். புதிய அரசியல் கூட சொல்ல மாட்டேன், அவர்கள் செஞ்ச அரசியலை நம்ம கையில் எடுப்போம், நம்ம தான் அதிமுகவுக்கு ஒரு மாற்று, இதுதான் அவங்களுடைய அரசியல். அவர் கொள்கையில ஒன்றும் கிடையாது. அப்போ அதை சொல்றார். முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு, திமுகவுடைய எதிர்ப்பு வசனங்களாக தான் இருக்கும். அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்க எல்லாம் குடும்பத்தோட ஆட்சி நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமான வசனங்கள், அதெல்லாம் எப்படி இவர் உடைச்சு முன்னேறி மக்களுக்கான ஒரு அரசியல் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரியான
ஒரு மேடையில் பேசுறது அங்கே இருக்கும், பெருசா ஒன்றுலாம் இருக்க போறது கிடையாது. அதோட சேர்த்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான சண்டை காட்சிகள் மற்ற வந்து விஷயங்கள் இருக்கும். அவ்வளோதான் விஷயங்கள் இது. பொலிட்டிக்கலாக அந்த படத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பொலிட்டிக்கலாக கண்டிப்பாக கண்ண முடிட்டு நீங்கள் பார்த்தா திமுக திட்ட காட்சிகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி யாரையாவது ஒருத்தரை வந்து உருவாக்கி இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பேர் வச்சிருக்கலாம், பேரை மாற்றி வச்சிருக்கலாம், இந்த மாதிரி தான் நடக்கும். இதில் வந்து பெருசாக அவர் வந்து அவர் கொள்கை ரீதியாக நான் ஒரு புதிய அரசியல் சொல்கிறேன், தமிழ் தேசியம் வேண்டாம், திராவிடம் வேண்டாம், நான் ஒரு புதிய அரசியல் சொல்கிறேன், இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் வந்து இத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன், அதுக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் வச்சிருக்கிறேன், கனிம வளத்தை வந்து எடுக்கிறத நிப்பாட்ட போகிறேன், அதை இதை மாற்றி பண்ண போகிறேன், ஃபினான்ஷியல் செக்டாரில் வந்து அடுத்து ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டில் கொண்டு வர போகிறேன், வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்காக என்ன பண்ண போகிறேன், அப்புறம் வந்து இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்தை நான் வந்து மாற்றி அதை எப்படி நாங்கள் வந்து வேற பக்கம் கொண்டு போக போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி வெளிநாட்டுக்கான அதை மாதிரிலாம் டீட்டெயில் எதுவுமே இருக்காது. இதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல். இவர் பேசக்கூடிய அரசியல் ஃபேண்டசி அரசியல் தான். ஒரு ஃபேண்டசி அரசியல் இருக்கு. வில்லனை எப்படி சினிமா படத்தை எதிர்க்கிறாரோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறது தான் அவருடைய அரசியல். மற்றபடி ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக மக்களை சிந்திக்கக்கூடிய அளவில் எதுவும் பண்ணப்படுறது கிடையாது, தெரியவும் செய்யாது. அது மாதிரிதான விமர்சனங்கள் எப்படி வைக்கப்பட்டுச்சுன்னா, இவர் திமுக எதிர்த்து அரசியல் செய்கிறாரு. இப்போ அது அந்த மாதிரி தான் வந்து படத்தினுடைய கதையும் டைலாக்கும் வச்சிருப்பாரு. ஸோ இதில் சென்சார் போர்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய விஷயம். சரி, அவங்க ஏன் இதில் இந்த அளவுக்கு தலையிடுறாங்க? ஏன்னா இவர் பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்யல, அதனால பாஜக எதிரான வசனங்களோ அது மாதிரியான விஷயங்களோ அது மாதிரி எதுவும் இப்போ கை வச்சதே அதுக்காக இல்லை. சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்கு. ஓகே, சண்டை காட்சிகள் வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க படம் பார்க்க முடியாது. ஏன் கொடுத்தா தான் உங்களுக்கு 12 வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்க்கணும். ஏன் கொடுத்தோம்னா 12 வயசுக்கு கீழே உள்ளவங்க பார்க்கலாம். இப்போ அந்த சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்கு. வயதிகள் பார்க்க முடியாது, வயசானவங்க பார்க்க முடியாது, பலகீனமாக இருக்கவங்க பார்க்க முடியாது, ஒருத்தர் அறுவாலை கொண்டு வெட்டுற மாதிரியான காட்சி இருக்கு, ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சி இருக்கலாம். அது கண்டிப்பா எந்த படமா தான் வைப்பாங்க. அப்ப இந்த படத்துக்கு வரக்கூடிய செய்தி என்னன்னா, முழுக்க முழுக்க இது ஒரு ஆக்ஷன் படம். நிறைய சண்டைக்கு இவர் பேசின வரச்சகத்துக்கு கை வைக்கல, இவர் பேசின சித்தாந்தத்துக்கு கை வைக்கல, இவர் பேசின அரசியல் உள்ளோக்கத்துக்கு கை வைக்கல, இவர் அடிச்ச அடி சண்டைக்கு கை வச்சிருக்கிறாங்க. இப்ப ஒன்னும் அது நடிகராத்தான் இருக்காரு ஒழிய சித்தாந்த ரீதியான அரசியல். விடுதலை படம் வந்த போது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசியிருப்பாங்க, அடக்குமுறைக்கு எதிராக பேசியிருப்பாங்க, ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசியிருப்பாங்க, அந்த படங்களுக்கெல்லாம் கை வச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து இது ஒரு வயலன்ஸான ஒரு படம், சண்டை காட்சிகள் நிறைந்த படம். வேற எந்த உள்நோக்கமும் அந்த படத்துக்கு கிடையாது. ஓகே, இப்போ இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு கட்டுரையை படிக்க நேர்ந்தது. தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு கட்டுரை வெளியே இருந்தது. கலாச்சார சீரழிவை போதிக்கிறதா தமிழ் சினிமா அதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா மக்கள் இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு வந்து அதோட பாதையை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி, ரொம்ப மோசமான போக்கில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு ஒரு கட்டுரையை படிக்க முடிஞ்சது. எப்படி போயிட்டு இருக்கு சார் தமிழ் சினிமா? இப்போ நீங்க சொல்ல இந்த படத்தை வச்சு கேட்கறேன் நான். இல்ல, பொதுவாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாங்கிறது இன்னைக்கு வந்து நடிகர்கள் கையில் இருக்கு, அரசியல்வாதிகள் கையில. எப்படி அரசியல் மாட்டி இருக்கிற மாதிரி மக்கள் கையிலிருந்து அரசியல்வாதிகள் கைக்கு போயிடுச்சு. மக்கள் அரசியல்வாதி தீர்மானிக்கிறான் எனக்கு யார் ஓட்டு பண்ணணும். அது மாதிரி நடிகர்கள் தான் தீர்மானிக்கணும் என் படத்தை யார் பார்க்கணும், என் படத்தை என்னுடைய ரசிகர்கள் பார்த்தா போதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு நடிகர்கள் வந்து உருவாகி வந்துட்டாங்க. அப்போ நடிகர்கள் கையில் போன பிறகு ஒரு காலத்தில் சினிமா எப்படி இருந்துச்சுன்னா, எம்ஜிஆர் சிவாஜி உச்ச நட்சத்திரமாக இருந்த காலத்திலையும் ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருக்கும். அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் மாச சம்பளத்துக்கு கதை ஆசிரியர்கள் இருப்பாங்க, கதை இலாக்கான்னு ஒன்று இருக்கும், ஒரு டீம் இருப்பாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு படம் பண்ணுறோம்னா தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா, அதில் ஒரு பெரிய ரைட்டர்ஸ் வந்து மாத சம்பளத்துக்கு வேலைக்கு இருப்பாங்க. இப்போ எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் பண்ணுறப்பா, நீ வந்து ஒரு கதை ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னா உடனே இந்த கதை இலாக்கா ஒரு கதை ரெடி பண்ணி எம்ஜிஆர் சொல்லுவாங்க. அந்த கதையை வந்து அவர் ஓகே பண்ணுவார், அதுக்கப்புறம் ஷூட்டிங் போவாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அப்போ எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அந்த முதலாளி தான் முக்கியம், பணம் போடுறவர். அப்புறம் எம்ஜிஆர்லாம் கடைசி காலம் வரைக்கும் வாகன ஸ்டுடியோ ஓனரை வந்து முதலாளி தான் கூப்பிட்டுருந்தார், ஏவிஎம் சரவணன் முதலாளி தான் கூப்பிட்டுருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற மரியாதை இருந்துச்சு, அவங்க சொல்றதை கேட்டுக்குவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நடிகர்கள் கையில் சினிமா போயிடுச்சு. நடிகர்கள் தான் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்றாங்க, தனக்கு என்ன கதை வரணுங்கிறத ஃபிக்ஸ் பண்றாங்க, நமக்கு என்ன பஞ்ச் டைலாக் வேணும்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ நடிகர்கள் கையில் சினிமா போனோம்னா தயாரிப்பாளர் கை மீறி போயிடுச்சு. தயாரிப்பாளர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போயிடுச்சு. ஒரு திட்டமிட்ட நாளில் படத்தை எடுக்க முடியல, திட்டமிட்ட பட்ஜெட்டில் படத்தை எடுக்க முடியல, திட்டமிட்ட நாட்டில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, இதெல்லாம் சிக்கல் வரும். அப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு தளத்தை நோக்கி ஒரு இறங்கு முகமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா டாப் 10ல இருக்கக்கூடிய எந்த நடிகருக்கும் ப்ரொடியூசர் கிடையாது, எந்த நடிகருக்கும் ப்ரொடியூசர் கிடையாது. யாரும் வரல. கேட்குற சம்பளம், உதாரணத்துக்கு தனுஷ் எடுத்துங்க. தனுஷ் வந்து கடந்த 3 படமும் பெரிய அளவில் ஃபெயிலியர். இட்லி கடையும் போல, குபேராவும் போல, தேரே மேரேஜ்க்குன்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு, அந்த படமும் சரியா போல. அந்த ஹிந்தி படம் வந்து 100 கோடி வசூல் வந்து எதிர்ப்பட அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. 100 கோடி போட்டிருக்கோம். அந்த படத்தை பட்ஜெட் எவ்வளவு வந்து பாருங்க, 1000 கோடிக்கு மேல போகும். அப்படி 500 கோடிக்கு மேல வரும் பட்ஜெட். 1 கோடியில் அதில் என்ன சார் சம்பளம்? மற்ற வெளிநாடுகளில் சுட்டு காட்சி எடுத்தது குறைஞ்சபட்சம் ஒரு 100 கோடி 150 கோடி ரூபாய்க்கு மேல வரும்.
அந்த படம்ல ஒரு 600 கோடி 700 கோடி கலெக்ஷன் நடந்தால் லாபம் வரும். அப்படி இப்படி வர்றப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல் படத்துக்கு இட்லி கடையில் 50 கோடி ரூபா கேட்டாரு, இந்த படத்துக்கு 65 கோடி ரூபா கேட்கிறாருங்கிற ஒரு நரேஷன் செட் பண்ண. சினிமாவில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல்னா, சினிமாவை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க. அரசியல் ரீதியான இல்லை, சினிமாக்குள்ள அவர்கள் தான் ஒரு நடிகருக்கான சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க தான் ஒரு செய்தியை பரப்புறாங்க, அவங்க தான் செய்தியை உருவாக்குறாங்க, ஒரு செய்தியை கட்டமைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய கையில் எப்படி மோனோபோலி அவங்க தான் இருக்கிறாங்க. அவர்களை தாண்டி செய்தி வெளியே போக மாட்டேங்குது. இப்போ இந்த தனுஷ்க்குலாம் 65 கோடி ரூபா சம்பளம் கேட்கிறாருன்னு அவங்க செய்தியை பரப்புறாங்க. உண்மையை சொல்ல போனால் தனுஷுக்கு ப்ரொடியூசர் கிடையாது, தனுஷை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் கிடையாது. ஆனால் 65 கோடி ரூபா கேட்கிறாருன்றாங்க. சிவகார்த்தியின் படத்துக்கு ஆல்ரெடி 2 படத்துக்கு பண்ணி வச்சிருக்காரு. அதுலேயும் சின்ன சிக்கல், ஃபைனான்ஸ் சிக்கல் இருக்கு. கார்த்தி நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கல, கார்த்தி நடிச்ச ஒரு படத்துக்கு பிசினஸ் ஆகல, சூர்யா நடிச்ச படம் ஒரு பிசினஸ் ஆகல. இதெல்லாம் இவ்வளவு இருக்கு. அஜித் படத்துக்கு ஒன்றும் ப்ரொடியூசர் கிடைக்கல. இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஆனால் இங்கே ஒரு செய்தியை இவங்க கட்டமைக்கிறாங்க. இவ்வளவு 60 கோடி சம்பளம் கேட்கிறாரு, 70 கோடி சம்பளம் கேட்கிறாரு, அந்த படத்துக்கு 100 கோடி பிசினஸ்ங்கிற ஒரு செய்தியை கட்டமைச்சு ஒரு வேலையை சினிமாக்குள்ள உட்காந்துக்கிட்டு சினிமாவை அழிக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால சினிமா அப்படி போயிட்டு. இப்போ நீங்க மற்ற அதர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க நினைச்சு வந்துட்டாங்க. ஒரு காலத்துல தெலுங்கு படங்களை வந்து கிண்டல் கேள்வி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓடுற ட்ரெயின் நிப்பாட்டுவாரு, ஃபிளைட்ல தவங்க. அதே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில தான் பாகுபலின்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாங்க. கன்னட படம்லாம் ஓரளவுக்கு பேன் இண்டியா மூவியா போகுது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஆச்சரியமான விஷயம். காந்தாரா மாதிரியான படங்கள் ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுக்குதுன்னா அவங்க கண்டென்ட் நோக்கி போயிட்டாங்க, இவங்க நடிகர் நோக்கி போயிட்டாங்க. அவங்க கண்டென்ட் தான் படம் ஓடுங்கிறத நம்ம இப்போ தான் லேட்டரா புரிஞ்சிருக்காங்க. இவங்க வந்து புரிஞ்சவங்க விட்டுட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா சினிமா இந்த நிலைமையில போய் நிற்கிது. இப்போ நீங்கள் சொல்ல வச்சு பார்க்கும்பொழுது அன்றைக்கு ப்ரொடியூசர்ஸை பார்த்து முதலாளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னா, எம்ஜிஆர் உச்சபட்ச நட்சத்திரமா இருந்தார், சினிமாலும் சரி அரசியலும் சரி ரெண்டுத்தையும் கொள்ள வச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அவரே வந்து ஒருத்தர் பார்த்து முதலாளின்னு கூப்பிட்றாரு. அன்னைக்கு அந்த மாதிரி ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் எப்படி தலைகீழாக மாறுச்சுன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது? ஏன் இது வந்து இன்னைக்கு ப்ரொடியூசர்கிட்ட ஹீரோ சென்ட்ரிக் அது எப்படி மாறுச்சு? ப்ரொடியூசர்ஸ் வந்து தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி இழந்துட்டாங்க சில இடங்கள்ல. ஒரு ப்ரொடியூசருக்கு ஹீரோ டேட் கிடைச்சா போதுன்றதுக்காக ஒரு ஹீரோ ஒரு படத்துல கமிட் ஆயிட்டாருன்னா அந்த படத்துலேருந்து அவர் வெளியில போற வரைக்கும் அவர் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை செலவும் அந்த ப்ரொடியூசர் தான் பார்க்கும். இவர் சாப்பிட்றது, துணிமணி ஊற்றுறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டுலேருந்து வர்றது, ஃப்ளைட் டிக்கெட்டு, ஹோட்டல் கிட்டல் அவ்வளவுமே அந்த கம்பெனி தான் பார்க்கும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஓகே நம்மளுக்கு ஒரு ரிலீஸ் வாய் கிடச்சிருக்கான் தலையில் மிளகாயை போட்டார அப்படின்னு அரைச்சு அவங்கள வந்து இது பண்ணிடுது. அப்போ ஒரு இப்போ ஏவிஎம் மாதிரி ஏன் படத்தை தயாரிப்பு நிப்பாட்டினாங்கன்னா, ஏவிஎம் பூஜை போடுற அன்னைக்கே இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் சொல்லிடுவோம். ஓகே, ஒரு திட்டம் இருக்கும், பிளானிங். இந்த படத்துக்கு இந்த நடிகரை வச்சு படம் பண்றோம், இந்த நடிகருக்கு இவ்வளவு பிசினஸ், இதுக்குள்ள படம் பண்றோம், இதுக்குள்ள லாபம். ரிலீஸ் அன்னைக்கு அவங்க பூஜை போடுற அன்னைக்கு அவங்க லாபத்தை எடுத்துருவாங்க. ஓ, ஏவிஎம் மாதிரியான ஆட்கள் ரிலீஸ் டேட் அன்னைக்கு, ஏன்னா ஒரு பிளான். இந்த அர்ஜுனை வச்சு படம் பண்றோம், சங்கர் குருன்னு அர்ஜுன் வச்சு படம் பண்றோம், இந்த அர்ஜுனுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, ராஜான்னு ஒரு டைரக்டர் போறோம், இவருக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, சந்திரபோசன் ஒரு மியூசிக் டைரக்டர் போறோம், இவருக்குன்னு ஒரு ஆடியோ ரைட்ஸ் இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி இந்த பட்ஜெட்ல எடுத்தா பரவாயில்ல, இவருக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறோம், இவருக்கு 5 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறோம், ஒரு 50 லட்ச ரூபா ப்ரொடக்ஷன் காசு, 1 கோடி ரூபாய்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி கையில் வந்துச்சுன்னா இந்த படத்தை 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கலாங்கிற அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு 40 நாள்ல 35 நாள்ல அதிகபட்சம் 40 நாள் படத்தை முடிச்சு ஒன்றரை பிளான் பண்ணி பூஜை போடுற அன்னைக்கே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்போ அன்னைக்கு நைட்டே உங்களுக்கு படம் சோல்ட் அவுட் ஆயிடும், வித்துரும், ஏரியா வாங்கி போயிடுவாங்க, அட்வான்ஸ் கொடுத்து போயிடுவாங்க. அந்த அட்வான்ஸ் வாங்கி தான் படம் எடுப்பாங்க. ஓகே, இப்போ 40 நாளுக்குள்ள அந்த படம் வந்து அவங்க கைக்கு போய் சேர்ந்துடும். எடுத்த படத்தை இன்னைக்கு ஒரு டேரக்டர்கிட்ட போய், பெரிய டேரக்டர்கிட்ட நீங்க எத்தனை நாள்ல படம் எடுப்பீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க. கிரியேட்டிவிட்டி மாறிட்டே இருக்குங்க. இதெல்லாம் நம்ம இதாக எடுக்கிறோம், 40 நாள் எடுப்பேன், 100 நாள் எடுப்பேன், 150 நாள் எடுப்பேன், 200 நாள் எடுப்பேன், எடுத்த படத்தை போட்டு பார்ப்பேன், பிடிக்கலாம் திருப்பி எடுப்பேன். அப்படிங்கும் போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஓகே, நல்ல சார், நன்றி.